மத்தேயு 16:17. இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார்னு சொல்லியிருக்கலாமே. அது ஏன் மாம்சத்தையும் ரத்தத்தையும் இயேசுநாதர் இழுத்தாரு? அப்போ மாமிசத்தால் எதையாவது வெளிப்படுத்த முடியுமா? முடியும். ஏன் முடியாது? ஐம்புலன்கள்னு சொல்கிறோம்ல, அதான் மாம்சம். இப்போ கண்ணால் பார்க்குறோம், அதுவும் ஒரு வெளிப்பாடு தானே. காதால் கேட்குறோம், அதுவும் ஒரு வெளிப்பாடு தானே. மூக்கால் நுகர்றோம், அதுவும் ஒரு வெளிப்பாடு தான். வாசனையை வச்சே சொல்லிடுறோம், இந்த இடத்துல இந்த பொருள் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம், அது ஒரு வெளிப்பாடு தானே. ஐம்புலன்கள் தொடுவதால் சில விஷயங்கள் வெளிப்படுகிறது. அதனால் இந்த ஐம்புலன்களை வைத்துக்கொண்டு ருசித்து பார்ப்பதால் சில விஷயங்கள் வெளிப்படுகிறது. இந்த ஐம்புலன்களுமே நமக்கு விஷயங்களை வெளிப்படுத்துகின்றன. இதுதான் மாம்சத்தின் வெளிப்பாடு. மாம்சத்தாலேயே சில விஷயங்களை வெளிப்படுத்த முடியும், ஆனால் அந்த வெளிப்பாடு எப்போதும் சரியாக இருக்காது. உப்பு கரெக்டாக இருக்கான்னு வேணால் வெளிப்படுத்திடலாம், வாசனை சரியான வாசனை தானான்னு வெளிப்படுத்திடலாம், மியூசிக் கரெக்டாக இருக்கான்னு காதை வெளிப்படுத்திடலாம், காதால் கேட்டு. தொட்டு பார்த்து இந்த துணி நல்ல துணி தானான்னு வெளிப்படுத்திடலாம். அதெல்லாம் பெரும்பாலும் ஓரளவுக்கு சரியாக இருக்கும். ஆனால் இன்னும் சில வெளிப்பாடுகளும் மாம்சத்தின் மூலம் வருகிறதுன்னு சொல்லி கலாத்தியர் 5 நமக்கு தெரிஞ்ச வசனம் தான், தெரிஞ்ச லிஸ்ட்டு தான் அது. கலாத்தியர் 5:19-20 நம்ம வாசிக்கிறோம். மாம்சத்தின் கிரியைகள் ஆவன, ஆவியின் கனி நமக்கு மனப்பாடமாக தெரியும். அதோடு சேர்த்து ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 5:19, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன, அவையாவன பச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம். 20, விக்கிரக ஆராதனை, பிலிசூனியம். விக்கிரக ஆராதனை, பிலிசூனியம். விக்கிரக ஆராதனை அப்படின்னாலே உடனே அது ஒரு ஆவி சம்பந்தப்பட்டது என்றுதான் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், பேசுகிறோம். அது உண்மைதான். 1 கொரிந்தியர் 12 ஆரம்ப வசனங்களில் வாசிக்கிறோம், நீங்கள் ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரகங்களிடத்தில் உங்கள் மனதை செலுத்தினீர்கள். இப்போ ஒரு ஏவுதல் எங்கேருந்து வருது? அது ஆவிகளை பற்றி சொல்லப்பட்ட ஒரு இடம் தான் அது. ஒரு ஆவி என்ன செய்யுது? விக்கிரகங்களை நம்பும்படி அது ஏவுது, தூண்டுது. ஆனால் அதனுடைய ஆரம்பம் எங்கன்னு கேட்டால் அந்த மாம்சம்தான். மாம்சத்தின் கிரியைகளில் ஒன்று விக்கிரக ஆராதனை, பில்லிசூனியம். இது மாம்சத்திலேருந்து வருது. இதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம்லாம் பாலியல் பாவங்கள். முதல்ல சொல்லப்பட்டிருக்கிறது பாலியல் பாவம், அதுக்கப்புறம் கோபம், சண்டை, பகை, அதுக்கப்புறம் களியாட்டுகள், வெறிகள், களியாட்டுகள், தவறான ஆசைகள், தவறான பழக்கங்கள், அது சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இது எல்லாமே பிசாசிட்டிருந்து வருதுன்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் கோவப்பட்டால் உடனே அது பிசாசுன்னு நம்ம சொல்லிட முடியாது. ஆனால் விக்கிரக ஆராதனை என்பதிலே நிச்சயமாக ஆவிகளுடைய பங்கு நிச்சயமாக உண்டு. ஆவிகளுடைய செயல் இல்லாமல் விக்கிரக ஆராதனை பண்ண முடியாது. பில்லிசூனியமும் அப்படி தான். ஆனால் அது எங்கேருந்து வருது? அதனுடைய ஆரம்பம் எங்கன்னா மாம்சம். மாம்சம்தான் ஒருத்தனை என்ன பண்ணுது? விக்கிரக ஆராதனை செய்யும்படியாய் ஒரு தூண்டுதலை கொடுக்கு. அதுக்கப்புறம் வெளியிலிருந்து ஏதோ ஒரு ஆவி வந்து எரிகிற தீயில எண்ணெய் ஊற்றுது. பில்லிசூனியமும் அப்படிதான். இந்த பில்லிசூனியன்றது ஏதோ எங்கேயோ யாரோ ஏதோ ஒரு பயங்கரமான பாலடைஞ்ச இடத்துல, சுடுகாட்டில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாளில் நடுராத்திரி என்னமோ செஞ்சு தான் அது ஆரம்பிக்கிறது இல்லை. உள்ளுக்குள்ளேருந்து தான், மாம்சத்துலேருந்து தான் அது வெளிப்படுது. பில்லிசூனியம் வைக்கணும் ஒருத்தனுக்குன்ற எண்ணம் இங்கேருந்து வருது. அது வெளியில் ஆவிகளும் இருக்குது, மனிதர்களும் அதுக்கு உதவி செய்கிறாங்க, அதை ஏற்பாடு பண்ணுறாங்க.
இப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதெல்லாம் நீ கோபப்படு, நீ கோபப்பட்டாதான் காரியம் நடக்கும் அப்படின்னு மாம்சம்தான் ஒரு வெளிப்பாடு கொடுக்குது. நமக்கு எல்லா வெளிப்பாடுமே நம்ம 2 தான் சொல்கிறோம். ஒன்று கர்த்தர் வெளிப்பாடு அல்லது பிசாசு என்று சொல்கிறோம். இல்லை, அதிகமான வெளிப்பாடு மாம்சத்துலேருந்து தான் வருது. அதனால அந்த வெளிப்பாட்டை குறித்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். இது மாம்சத்திலேருந்து சுயத்திலிருந்து வருதா, கர்த்தரிடத்திலிருந்து வருதா? மாம்சத்திலிருந்து வர்றதெல்லாம் பிசாசுகிட்ட இருந்து வர்றது அல்ல. மாம்சத்தையே பிசாசுன்னு சொல்லிடக்கூடாது. அதனால வெளிப்பாடு எங்கிருந்து வருது? மாம்சத்திலிருந்து வருகிற வெளிப்பாடை புறத்தை தள்ளிவிட்டு கர்த்தரிடத்திலிருந்து வருகிற வெளிப்பாடுகளை நாம் அடையாளம் கண்டு அதை ஏற்றுக்கொள்ள, அதை கடைபிடிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.